அவனுக்கு இந்தியை திணிப்பதற்கு அவனுக்கு ஒரு மொழி ஆதிக்கம். இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் ஊபி. பார்லிமெண்டினுடைய இடங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுகிற போது உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் வரும், நமக்கு 48 இடம் வரும். இதையெல்லாம் இந்த ஆள் எதிர்ப்பாரா என்று நான் ஐயப்படுகிறேன். இந்த விஜயால் இதெல்லாம் செய்ய முடியுமா, அவருக்கு புரியுமா? இதுவரையிலும் சேர்ந்த மாணவர்கள் பழைய முறைப்படி இருமொழி கொள்கையின்படி படித்து விட்டு வெளியேறட்டும். புதிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தமிழ் மண்ணில் இயக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் போய் இயக்க சொல்லு பார்ப்போம். இந்த விஜய் சொல்லட்டு பார்ப்போம். அப்புறம் என்னடா இருமொழி கொள்கை? ரொம்ப சிறப்பு. தமிழ்நாடு மட்டும்தான் புரியாத எதிர்கட்சி தலைவரையும் புரியாத முதலமைச்சரையும் பெற்றிருக்கிறது. அதனால் புரியாத எதிர்கட்சி தலைவர் மேகதாதுவுக்கு தீர்மானம் கொடுத்தார், புரியாத முதலமைச்சர் அதை நிறைவேற்றினார். புரியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை தூக்கி விட்டார்கள். அப்புறம் புரிந்து கொண்ட பிறகு ஐயோ கையை இழுத்துக் கொள்கிறார்கள். அது நேற்று தூக்கி முடிந்து விட்டது, இனிமேல் மறுபடியும் தீர்மானம் கொண்டு வந்து அதை அகற்று. அதிமுக நிறைய பேர் போறாங்களே. அதாவது அதிமுக எவன்லாம் கடைஞ்செடுத்து அயோக்கியம்னா அவனை பார்த்து சேர்த்துக்கிறாங்க. போறான் எதுக்கு சேர்த்துக்கிறான்? எதுக்கு இந்த விஜயபாஸ்கர் குக்கா ஊழல், கல்குவாரி ஊழல் இவனையெல்லாம் சேர்த்து கொண்டு எப்படி நீ யோக்கியமான ஆட்சி நடத்துவார்? எங்க பார்த்தாலும் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தள்ளின்னு வர்றதுக்கு தான் நீ தெரிஞ்சு அலையிறியே தவிர, நான் சொல்றேன் இது கேவலமான வழி. இதற்கு நீ எல்லாரும் தாவேக்காவை நோக்கி போறாங்க. ஏன்னா தாவேக்காவை நோக்கி போறாங்க. இவர் போய் 40 பேருக்கும் பீதாம்பரம் போர்த்தி நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கள், உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன்னு சொல்லி அவனால் நம்பி மறுநாள் வந்து ஓட்டு போட்டு 25 பேரும் பிறகு அவனை கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டு நீ பாட்டுக்கு போய்விட்ட. இது ஒரு நாணயமற்ற மனிதனின் செயல். வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழுள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள். இப்பொழுது சிபிஎஸ்இயில் இந்தியை திணித்திருக்கிறார்கள். நீ இருமொழி கொள்கை என்று ஆளுநர் உரையில் அறிவித்திருக்கிறாய். ஆளுநர் உரையில் தேசிய கல்விக் கொள்கை என்று மோடி ஒன்றை அறிவித்தார். அதற்கு 2700 கோடி ரூபாய் பணம் தர வேண்டும். அந்த கொள்கையை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம். நாங்கள் விஸ்வகர்மா திட்டத்தை நிறைவேற்ற மாட்டோம். நீ பணம் தரமாட்டேன் என்று சொன்னாய். நாங்கள் சரி என்று சொல்லிவிட்டோம். உன்னுடைய பணம் வேண்டாம், நாங்களே நிறைவேற்றிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டோம். ஏனென்றால் இந்த ஜாதிகளின் மீது உன்னுடைய ஆதிக்கம் வந்து விடும் என்று நாங்கள் சொந்தமாக அஞ்சினோம், திமுக காரன். அதனால அவனே பணம் கொடுத்தான். ஜாதியின் பேரால் நீ கொடுக்குறா என்று சொல்லிவிட்டு இவன் பணம் கொடுத்தான். இவனும் அதே ஜாதிக்கு தான் கொடுத்தான். அவன் தானே அந்த தொழிலை செய்கிறான். அப்புறம் அவனுக்கு தவிர வேற யாரும் கொடுக்குது? சரி, அப்புறம் இந்த கல்விக்கு மட்டும் நாங்கள் அந்த கொள்கையை நிறைவேற்ற மாட்டோம், ஆனால் பணம் தர வேண்டும் என்கிறார். எந்த ஒரு கொள்கையை நீ நிறைவேற்றாவிட்டால் அந்த கொள்கைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் உனக்கு வராது. அந்த கொள்கைக்காக ஒதுக்கப்பட்டதான் நம்ம குழந்தைகளோட படிப்பு. அதை எதிர்த்து நீ போராட வேண்டும். நீ எல்லா மக்களுக்கும் உதவும் வகையில், எல்லா மாநிலங்களுக்கும் பொருந்தும் வகையில் கொள்கைகள் வகுக்க வேண்டுமே தவிர இந்திக்கு ஆதரவாகவும் சமஸ்கிருதத்திற்கு ஆதரவாகவும் நீ கொள்கைகளை வகுத்து கொண்டு பணத்தை அதற்குத்தான் கொடுப்பேன் என்றால் எங்களுக்கு மேலான அரசாக நீ இருக்க முடியாது. எப்படி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது என்பது ஒரு பெரிய இயக்கமாக்கப்பட்டதோ அதுபோல ஆக்கு தொடர்ந்து ஆக்கு. 10 ஆண்டுக்கு 5 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு ஆக்கு. பிறகு அவன் களைத்து போய் ஒரு கட்டத்தில் இந்தியை நாம் எதிர்த்தோமே, காங்கிரஸ் பின்வாங்கியது. சி சுப்பிரமணியும் வெங்கட்ராமனும் மந்திரி பதவியை விட்டு ராஜினாமா செய்தார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய மந்திரி பதவியை விட்டு காமராஜர் ராஜினாமா செய் என்று சொன்னார். இந்தியை வலுவாக திணித்த காரணத்தினால், தலைவர் காமராஜருக்கும் அது புரியாத காரணத்தினால் தலைவர் காமராஜரும் தோற்கடிக்கப்பட்டார், தமிழ்நாடு காங்கிரசும் தோற்கடிக்கப்பட்டது. அவனுக்கு இந்தியை திணிப்பதற்கு அவனுக்கு ஒரு மொழி ஆதிக்கம். அவன் பெரும்பான்மை மொழி என்ற பெயராலே ஒரு குறிப்பிட்ட இனத்தின் ஆதிக்கம் தான் இந்திய ஆதிக்கம். இந்தியாவே அவன் தான். உத்தரப்பிரதேச இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் ஊபி. இந்தியா தட் இஸ் பாரத், பாரத் தட் இஸ் உத்தரப்பிரதேஷ். இதுதான் கொள்கை. இன்றைக்கும் அதான் கொள்கை. அந்த பார்லிமெண்டினுடைய இடங்கள் எல்லாம் முடிவு செய்யப்படுகிற போது உத்தரப்பிரதேசத்துக்கு 130 இடம் வரும், நமக்கு 48 இடம் வரும். இதையெல்லாம் இந்த ஆள் எதிர்ப்பாரா என்று நான் ஐயப்படுகிறேன். இந்த விஜயால் இதெல்லாம் செய்ய முடியுமா, அவருக்கு புரியுமா? இந்த மேகதாதுவுக்கு புதிய தீர்ப்பாயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி நாசமாக்கி விட்டாயே. இந்த இந்தி சிபிஎஸ்இ வழியாக நுழைகிறது, நீ இருமொழி கொள்கை என்று ஆளுநர் உரை வழியாக அறிவிக்கிறாய். அது என்ன அறிவிப்பு? சிபிஎஸ்இயில் இந்தியை இந்த ஆண்டு தான் கட்டாயமாக்கியிருக்கிறான்.
சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் இனிமேல் தமிழ் மண்ணில் இருக்காது என்று சொல்ல உன்னால் முடியுமா? இருமொழி கொள்கை என்று சொல்லுகிறாயே, அதை விட்டு விட்டு நீ எப்படி இருமொழி கொள்கை சொல்லுவாய்? மெட்ரிக் பள்ளிக்கூடம் உன்னுடைய கையில் இருக்கிறது இருமொழி கொள்கை. தமிழ்நாடு கல்விக் கொள்கை, தமிழ்நாடு கல்விக்கூடங்கள் உன் கையில் இருக்கின்றன, நீ சொல்லுவாய். சிபிஎஸ்சியை நீதானே 35 லட்சம் வாங்கி கொண்டு அனுமதித்தாய். அந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களின் தலைவர் சொல்லுகிறார், தேனாம்பட்டியில் முதற்கு ஒரு அலுவலகம் வைத்திருந்தார்கள், புரோக்கர்கள் இருந்தார்கள். இவர்களிடம் நாங்கள் பணத்தை கொடுத்து விட்டால் அவர்கள் கூப்பிட்டு பொய்யாமொழியிடம் சொல்லுவார்கள், பிறகு அனுமதி வந்துவிடும். பிறகு பார்த்தார்கள் இதற்கு ஒரு தனி வாடகை வீடெல்லாம் வேண்டாம் என்று அரசு அலுவலகத்திலேயே 2வது அலுவலகத்தில் அனுமதி கொடுப்பார்கள். முதல் தளத்தில் எங்களிடம் பணம் வாங்கி கொள்வார்கள். 300 கோடி ஊழல் அதுலேயும் நடந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்களே ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு வெளிப்படையாக. இதை முன்பு ஏன் சொல்லவில்லை என்று கேட்டால், முன்பு சொன்னால் நீ அறுத்துருவா கழுத்தை. இப்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். இதற்கு ஒரு முதலமைச்சர் பதில் சொல்லவில்லை. முதலமைச்சராக இருந்தவர் பதில் சொல்ல வேண்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் பதில் சொல்ல வேண்டும், இல்லை இந்த பொய்யாமொழி பதில் சொல்ல வேண்டும். இவர்களை பற்றிய எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் எப்பொழுதும் பதில் சொல்ல மாட்டார்கள். இவர்கள் கேட்கிறார்களே பொய்ய, நம்முடைய விஜயை பார்த்து கேட்க, ஒய் ஆல்வேஸ் யூ ஆர் சைலண்ட் அப்படின்னு கேட்கிறார்களே, நீ இப்பொழுது இந்த ஊழலுக்கு பதில் சொல்கிறாயா? இதற்கு முன்னால் 1000 ஊழல்கள் மீது சொல்லப்பட்ட போது பதில் சொல்லியிருக்கிறாயா? ஒரு கிரிமினல் கைதியை மந்திரியாக சிறையில் ஆக்குகிறாயே என்று கேட்டபோது பதில் சொல்லியிருக்கிறாயா? KN நேருவின் மீது வழக்கு போடாதவாறு தடுக்கிறாயே உன் அதிகாரத்தை வைத்து என்று கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாயா? அப்பொழுதெல்லாம் நீ பதில் சொல்லவில்லை, ஏனென்றால் உன் பக்கம் குற்றம் இருந்தது. இப்பொழுது விஜய் பதில் சொல்லவில்லை, இவருக்கு தெரியாது. பிரச்சனை இவற்றை குற்றம் என்று இப்போதான் வந்திருக்கிறார். பெரிய குற்றங்கள் ஒன்றும் புரிவதற்கான கால அவகாசம் அவருக்கு கிடைக்கவில்லை, புரியாது. ஆனால் ரொம்ப சிறப்பு, தமிழ்நாடு மட்டும்தான் புரியாத எதிர்க்கட்சி தலைவரையும் புரியாத முதலமைச்சரையும் பெற்றிருக்கிறது. அதனால் புரியாத எதிர்க்கட்சி தலைவர் மேகதாதுவுக்கு தீர்மானம் கொடுத்தார், புரியாத முதலமைச்சர் அதை நிறைவேற்றினார். புரியாத சட்டமன்ற உறுப்பினர்கள் கையை தூக்கி விட்டார்கள். அப்புறம் புரிந்து கொண்ட பிறகு ஐயோ கையை இழுத்துக் கொள்கிறார்கள். அது நேற்று தூக்கி முடிந்து விட்டது, இனிமேல் மறுபடியும் தீர்மானம் கொண்டு வந்து அதை அகற்று. இவ்வளவு கேவலமாக இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்தி இருந்தால் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்களில் இனிமேல் புதிதாக மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்று உத்தரவு போடு. உன் கையில் அதிகாரம் இருக்கிறது, போடு. இதுவரையிலும் சேர்ந்த மாணவர்கள் பழைய முறைப்படி இருமொழி கொள்கையின்படி படித்து விட்டு வெளியேறட்டும். புதிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தமிழ் மண்ணில் இயக்க முடியாது, உத்தரப்பிரதேசத்தில் போய் இயங்கு சொல்லு பார்ப்போம். இந்த விஜய் சொல்லட்டு பார்ப்போம். அப்புறம் என்னடா இருமொழி கொள்கை? மும்மொழி உன் கண்ணுக்கு முன்னாலேயே வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது, இந்த ஆண்டு நடைமுறைக்கு வருகிறது. நீ இருமொழி கொள்கை என்று பேசுகிறாயே, ஒரு யோசனையோடு அறிவோடு தான் பேசுகிறாயா என்று கேட்கிறேன். நான் பாருங்கள் உத்தரவு போட்டு விட்டேன், இனிமேல் சிபிஎஸ்இ இயங்காது இருமொழி கொள்கை என்று நீ சொன்னால் உனக்கு வணக்கம் செலுத்துகிறேன். என்ன இப்படி ஆளுகிற? என்ன ஒரு மாதம் ஆவதற்குள் தலையை மேலே விட்டு கொண்டு தலையை கீழே விட்டு கொண்டு காலை மேலே விட்டு கொண்டு தடுமாறுகிறாயே, எப்படி இன்னும் தொடர்ச்சி காலத்தையும் ஆளப்போகிறா என்று கேட்கிறேன். அவங்க பண்ணபடி நல்லதுகளே நம்ம பேசணும். நல்லது பரந்தூர் விமான நிலையம், அதை நான் வரவேற்கிறேன். நீ செய்த சிறந்த காரியம் அது. இந்த நாட்டில் இருக்க பணக்காரன் ஓய்வு பெற்ற அதிகாரி எல்லாம் உன்னிடம் வந்து பரந்தூர் விமான நிலையம் சென்னையினுடைய அடையாளம், ஆகவே சென்னைக்கு மதிப்பே அதால் தான் என்று சொல்கிறாங்க. நாங்கள் பரந்தூரில் அந்த விமான நிலையம் கூடாது என்று சொல்லுகிறோமே தவிர சென்னைக்கு பெரிய விமான நிலையம் வரக்கூடாது என்று சொல்லவில்லை. நான் சொல்லுவது புரிகிறதா? எங்கேயா கரெக்ட் நேரத்தில் கொண்டு போய் கட்டுது. இந்த உலகத்திலே 4000 ஏக்கரை அழித்து 28 கிராம மக்களை அழித்து அவர்களின் வீடு வாசலை அழித்து 80 ஏக்கர் நிலத்தை அழித்து 1000 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட நஞ்ச நிலங்களை அழித்து அதன் மீது என்ன ஓடுதளம் கட்டுகிறாய்? நான் இது அந்த பரந்தூர் மக்கள் என்னை வந்து சந்திக்க வந்தார்கள், எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும். அன்றைக்கு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, என்னுடைய குரல் கேட்கவில்லை, உன்னுடைய குரல் கேட்டது. எனக்கு ஐ நோ மை லிமிடேஷன்ஸ், எனக்கு என்னுடைய வரம்புகள் தெரியும். அதை பற்றியெல்லாம் இல்லை, என்னுடைய நெஞ்சுக்கு நல்லது என்று பட்டதை நான் சொல்லுகிறேன். கேட்கிறதுக்கு உனக்கு செவிகள் இல்லை என்றால் ஓ, நீ பேசினாய், கேட்டது. இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கிறாய், இதை நிறுத்தி இருக்கிறாய், வரவேற்கிறேன். நீ சொன்ன ஒரு கொள்கையை உங்களுடைய ஆட்சியில் உன் அதிகாரத்தை கொண்டு நிறைவேற்றியிருக்கிறாய். அது மாதிரி சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் இந்தியை விரட்டு, இல்லாவிட்டால் மோடியை விரட்டு. ஒன்று இந்தியை விரட்டு, இல்லாவிட்டால் மோடியை விரட்டு. உனக்கு என்ன தைரியம் இருக்கிறது என்று பார்ப்போம். சிபிஎஸ்இ 35 லட்சம் 50 லட்சம் வாங்குறாங்க, அதை வந்து இனிமே வாங்கக்கூடாது. இது அதெல்லாம் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்லியிருக்காங்க. ஏங்க, இதுவரையிலும் எல்லா பேரும்
மலத்தை மிதிச்சுட்டு காவி எழுவாமல் வீட்டுக்குள்ளே வந்தால் நான் மலத்தை கழுவி விட்டு தான் வர்றேன்னு சொன்னால் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன். நான் வேட்டி கொண்டு வருகிறேன்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்கிறேன். இதில் என்ன நான் வரவேற்கிறேன். நான் அதை எனக்கு உள்ள கவலையே மறுபடியும் இந்த அயோக்கியத்தனம் கோலோச்சம் வந்து விடுமோ, நீ புரியாமல் இந்த ஆட்சியை நீ இழக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அறிவோடு ஆட்சி செய்து ஆட்சியை தக்க வைத்துக்கொள். மறுபடியும் இவர்கள் வந்து தொலைத்து விடாம. நான் சொல்வது புரிகிறதா? அதனால தான் உன்னை நான் ஆதரித்து தொலைக்க வேண்டியதாக இருக்கிறது. நீ யோசனை இல்லாதவனாக இருக்கிறாயே, அது பெரிய கேடாக அமைகிறதே. அயோக்கியர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை கடைந்தெடுத்த விவரம் இல்லாதவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தீர்மானம். அவன் நோக்கத்துக்கு 12 மணி நேரத்துக்கு தொழிலாளி வேலை பார்க்க வேண்டும் என்று கூட கொண்டு வருவேன். பிறகு நான் காலையில் பலகாரம் கொடுத்தேன் மாணவர்களுக்கு. அப்புறம் மத்தியானம் மேட்னி ஷோ பார்ப்பதற்கு மாணவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். அப்புறம் அவனுடைய அம்மாவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தேன். இதையே சொல்லி ஆட்சிக்கு வர நினைத்தார்கள். நடந்ததா? ஆகவே நான் அவர்கள் மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நீ அறிவோடு ஆளு என்று சொல்லுகிறேன். அறிவுள்ளவனை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறேன். ஜோசியன் மற்ற முட்டாளையெல்லாம் விரட்டி விட்டு யோசனை உள்ளவனை வைத்துக்கொண்டு ஒரு 5 ஆண்டுகள் ஆள்வதற்கு பாரு. உனக்கு தெரியாது, தெரிந்தவனையாக வைத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா? நான் நல்லதுக்கு சொல்லுகிறேனே தவிர நல்லதோ கெட்டதோ தெரியாதவனைத்தான் தேர்ந்தெடுப்பது என்றுதான் இந்த மக்கள் இருக்கிறார்கள். ராஜாஜி மாதிரி மனிதர்கள் மீண்டும் வருவது என்பது கால நமக்கு அப்படி ஒரு ஊழ அமைப்பு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் வர முடியாது. சரி, யோசனை உள்ளவனை வைத்துக்கொள். இந்த நாட்டில் அதற்கு பிறகு யோசனையே இல்லாமல் போய்விட்டான் தமிழன் பூராவும். அதிமுகல இருந்து நிறைய பேர் போறாங்களே. அதாவது அதிமுகவில் எவன்லாம் கடைஞ்செடுத்து அயோக்கியனோ அவனை பார்த்து சேர்த்துக்கிறாங்க பாருங்க. போறான். இவன் எதுக்கு சேர்த்துக்கிறான்? இவன் எதுக்கு அவனுக்கு சைகை காட்டுறான்? அந்த பொம்பளை நோக்கம் காட்டுறான். நீ எதுக்கு சைகை காட்டுற? நான் சொல்றேன், நீ எதுக்கு சைகை காட்டுற? எதுக்கு இந்த விஜயபாஸ்கர் குக்கா ஊழல், கல்குவாரி ஊழல், இவனையெல்லாம் சேர்த்து கொண்டு எப்படி நீ யோக்கியமான ஆட்சி நடத்துவாய்? இந்த சிபி சண்முகத்தை கூட ஊழல் செய்ய யாரால் முடியும்? ஏற்கனவே வந்தவர்களெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உள்ளே போய்விட்டார்கள். இது என்ன கேவலமாக இருக்கிறது? அரசியலாக இது. இங்கிருந்து அங்கு கூட்டமாக போவது, அங்கிருந்து இங்கே கூட்டமாக வருவது, ஆட்சிக்கு வந்தவன் கட்சியிலெல்லாம் சேருவது என்று முடிவு செய்து விட்டால் விஜய் தோற்கிற போது அந்த கட்சியில் இருக்கிறவனெல்லாம் இன்னொரு கட்சிக்கு போகின்ற பழக்கத்தை நீ ஏற்படுத்துகிறாய் என்பதுதானே பொருள். உனக்கு சொந்தமாக கொள்கை இல்லை, சொந்தமாக ஆள் இல்லை, எங்கே பார்த்தாலும் இன்னொருத்தன் பொண்டாட்டியை தள்ளின்னு வர்றதுக்கு தான் நீ திரிஞ்சு அலையிறியே தவிர, நான் சொல்கிறேன் இது கேவலமான வழி. இதற்கு நீ எல்லாரும் தாவேக்காவை நோக்கி போறாங்க. ஏன்னா தாவேக்காவை நோக்கி போறாங்க. இவர் போய் 40 பேருக்கும் பீதாம்பரம் போர்த்தி நீங்களெல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்கள், உங்களுக்கு மந்திரி பதவி தருகிறேன்னு சொல்லி அவனால் நம்பி மறுநாள் வந்து ஓட்டு போட்டு 25 பேரும் பிறகு அவனை கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டு நீ பாட்டுக்கு போய்விட்ட. இது ஒரு நாணயமற்ற மனிதனின் செயல். நாணயமற்ற மனிதனின் செயல். வந்த காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்டுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காருல்ல. இல்ல இந்த வரை எது நாணயமற்ற செயல் என்று சொல்கிறேனோ அது நாணயமான செயல் என்று உனக்கு தோன்றினால் எனக்கு பதில் சொல். அதையெல்லாம் விடு. அதை மற்ற கட்சிகளை கூட்டணியில் சேர்த்துக் கொள்கிறார்கள். அதை தனியாக விமர்சிப்போம். இது நாணயமற்ற செயலாக இல்லையா? அவனை நம்பி ஓட்டு போட வைத்தார். நீ பதவி கொடுக்குறேன் மற்றதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லாவிட்டால் வந்து ஓட்டு போடுவானா? இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான செயல். அப்புறம் என்ன? how will you lead a honest role? அதெல்லாம் சும்மா. நாங்க பதவிக்காக போகலன்னு எஸ்பி வேலுமணி அவர்களே சொன்னாங்க. அப்புறம் நாங்க வந்து பதவிக்காகலாம் போகலன்னு எஸ்பி வேலுமணி, சண்முகம் அவர்கள் எல்லாருமே நீ யோசி தனியா எதற்காக போனார்கள்? இல்ல அவர்கள் எதற்காக போனார்கள் நீ சொல்லு. நான் அது அவன் சொன்னது கிடக்கட்டும், நீ சொல்லு. அவர்கள் எதற்காக போனார்கள் நீ சொல். சரி, பெரும்பான்மையை நிரூபிக்கணும், நாங்க உதவி பண்றோம்னா போயிருக்காங்க. நீங்க அப்படிதான் உதவி பண்ணிட்டு இரு. எங்கேயே எதுக்கு இங்கே திரும்பி வந்த? அப்ப இவங்க போனது வந்து பதவி அதிகாரத்துக்கு வந்தானே. அப்ப அவங்க பண்ணது தானே தப்பு. எஸ்பி வேலுமணி டீம் பண்ணது தானே தப்பு. அதான் சொல்றேன் நான். அப்புறம் தாவேக்காவை தப்பு சொன்னா எப்படி ஐயா? இவர் போய் தூண்டுனார்ல. இங்க பாருங்க, நான் ஒரு விளக்கமா புரியுறதுக்காக ஒரு ஓமை சொல்றேன். ஒருத்தன் பொண்டாட்டி ஓடி வர்றதுக்கு தயாரா இருந்தா, இனிமே எதுக்கு போய் கூட்டின்னு வந்தேன்? இவன் போய் பூ வாங்கி கொடுத்து, சீலை வாங்கி கொடுத்து, வாங்க நாளைக்கு என் வீட்டுக்கு வந்துடலான்னு ஓட்டெல்லாம் போட விட்டு மறுபடியும் கொண்டு ரோட்டில் விட்டு போயிட்டேன். அது ரொம்ப அயோக்கியத்தனம். அவள் வந்தது தப்பு, ஆனால் நீ நடு ரோட்டில் விட்டு போனது அதை விட தப்பு. இது ரொம்ப கேவலம் இல்லையா?
நம்பியில் வந்தவளையாவது நம்ம வச்சுக்க வேண்டாமா? நீ தான் எல்லாம் நினச்சி வந்துட்டாலே. பாருங்க, இந்த சிவி சண்முகத்தால் திரும்ப முடியல. ஏதோ வேலுமணி பழைய சொல்லிட்டு அவரும் எடப்பாடி சொல்லிட்டு சரி பரவாயில்ல, நீங்கள் அங்கே போனது தப்பு தான், ஓட்டு போட்டது தப்பு தான், போய் நல்லா காவிரியில் குளிச்சுட்டு வந்து ஊதியை பூசிங்க, சாமியை கும்பிட்டுட்டு இனிமேல் அந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டேன்னு பாவமெல்லாம் கழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிட்டாரு. இவங்கெல்லாம் இன்னமும் திடீராங்க. அதான் அவரு ரிசைன் பண்ணிட்டாரு விஜயபாஸ்கர் அவர்கள். யாரெல்லாம் ரிசைன் பண்ண போறான்னு அதாவது 15 மாதம் தவறிருந்து பெற்ற பிள்ளைகள், இந்த குக்கா ஊழல், இந்த சிவி சண்முகம், இதெல்லாம் கொஞ்சம் நெஞ்சா ஊழலின் ஊற்றுக்கண்கள். இவர்களை வைத்துக் கொண்டுதான் இவர் தூய ஆட்சியை வழங்க போகிறார் நம்முடைய விஜய். அதாவது தனக்கு போதிய எண்ணிக்கை இல்லை, மற்றவர்கள் தனக்கு நெருக்கடி கொடுப்பார்களோ என்ற அச்சத்தில். திருமாவளவன்லாம் என்னென்ன குறவலையை பிடிப்பார் என்று சொல்ல முடியாது. அச்சத்தில் அதிமுகவில் இருக்கிறவனுக்கெல்லாம் பணத்தை கொடுத்து, காசை கொடுத்து, பதவி தருகிறேன் என்று சொல்லி, மறுபடியும் விசில் நிற்க வைத்து மந்திரி ஆக்குகிறேன் என்று சொல்லி அவனையெல்லாம் ராஜினாமா செய்ய வைத்து கேடுகட்ட அரசியலை நடத்தி பழக்கினால் நாட்டில் எப்படி நல்ல அரசியல் வரும் என்று கேட்கிறேன். நீ யோக்கியமான அரசியலை நடத்துவதற்கு கடைகட்ட செயல்களையா கடைபிடிப்பது என்று கேட்கிறேன். ஐயா, அப்ப திமுக அதிமுக பண்ணதுன்னா நல்ல காரியமா? இவங்க வெளியில இருந்து அவங்கதான் மோசமானவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. நீ எதுக்கு அந்த வேலை செய்யற? இருங்க, 2 பேரையும் தோற்கடித்து முடித்தாகிவிட்டது. மக்கள் முடித்து விட்டார்கள். நீங்க எல்லாம் யோக்கியங்க இல்லையா, உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நீ செய்கிற வேலையும் அதே மாதிரி வேலையை எதுக்கு செய்கிற? ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு நம்பிக்கை ஊட்டி அவனை கூட்டி வந்து ஓட்டு போட வைத்து மறுநாள் நடு ரோட்டில் விட்டு, இதெல்லாம் வாய்ப்பேச்சுக்கு. ஒரு தசரதன் வாக்கு கொடுத்ததினால் ராமாயணம் நல்லாச்சு. வாக்கு கொடுத்ததினால் என்ன சொல்லியிருக்கலாம்? ஏய், ஏதோ 2 வாரம் கேட்டேன், நான் கொடுக்குறேன்னு சொன்னேன், அதுக்காக ராமனை காட்டுக்கு அனுப்புங்கிறதெல்லாம் ஒரு வரம்னு சொன்னீங்கன்னா நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். வேணால் பரதனுக்கு நாடாளுவதற்கு சொல்லிவிட்டாங்க. நான் பரதன் நாடாள வேண்டும் என்று சொல், சரி தொலைது, உனக்கு அன்னைக்கு சின்ன வயசில் உன் மேலே உள்ள மோகத்தினால் நான் சொன்னேன், ஆகவே ஆட்சியை வைத்துக்கொள். ராமனை எதற்காக காட்டுக்கு போச்சு? என்ன குற்றம் செய்யா என்று கேட்க முடியவில்லை. வாக்கால் சிந்திக்காமல் வரம் கொடுத்து விட்டாலும் அந்த வாக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நமக்கு ஒரு இதிகாசம் கற்பிக்கிறது. வாயால் நாம் கொடுத்து விட்டால் அது நீதியையே பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். இதுக்கெல்லாம் நாட்டில் ஒரு இதிகாசம் எழுதப்பட்டிருக்காரு. நீ வாக்கு கொடுத்து அவனை ஓட்டளிக்க வைத்து விட்டு ரோட்டில் நிறுத்தி விட்டாய், நீ யோக்கியனா என்று கேட்கிறேன். இது ரொம்ப அநியாயமான செயல். அவனெல்லாம் நாரி போனான். அந்த திரும்பி வந்து உன்னுடைய மரியாதையும் போய்விட்டது. இந்த ஓடி போய் இந்த 4 பேர் தட்டழிந்து, 4 பேர் ராஜினாமா செய்து விட்டால் 4 பேர் தட்டழிந்து ரோட்டில் திரிகிறான். அவனுடைய மரியாதையும் போய்விட்டு. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இன்னுமே வந்து கட்சிக்குள்ள முரண் இருக்குன்னு, ஏன்னா இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்துருப்பீங்க, எடப்பாடி அவர்கள் வந்து வெளிநடப்பு பண்றாங்க. எஸ்பி வேலுமணி அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருமே வந்து சட்டமன்றத்துக்குள்ள தானே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அது தெரியல, அந்த கருத்தில் இவர்கள் வந்து மாறுபட்டார்களா என்று எனக்கு தெரியல. எடப்பாடி சரியான கருத்து நிலையை மேற்கொண்டார். சரியான கருத்து நிலையை இந்த தீர்ப்பாயம் குறித்து மேற்கொண்டார். இது தவறான தீர்மானம். இதற்கு நாங்கள் இந்த தீர்மானத்திற்கு நான் அளித்த வாக்கு உடன்பாடானதில்லை என்று சொல்லியிருக்கிறார். நீங்க சும்மா காவிரிக்காக போட்டீர்கள், நாங்களும் கை தூக்கினோம். ஆனால் இந்த தீர்ப்பாயத்தை நீங்கள் தீர்மானத்தில் திடீரென்று சேர்த்தது சரியான செயலில்லை, இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்ன ஒரே ஒரு ஆள் அவர் தான். அப்புறம் தூங்கி எந்திரிச்சு மறுநாள் மற்றவர்கள் சொன்னார்கள், ஆஹா நாம் ஓட்டு போட்டு விட்டோமே, அதுக்கு என்ன கையை ஒட்டிக்க முடியும், பொற்காய் பாண்டியன் மாதிரி ஓட்டு போட்டதுக்கு கம்யூனிஸ்ட் எல்லாரும் ஆகா ஓட்டு போட்டு விட்டோமே, தவறாக போட்டு விட்டோமே, புதிய தீர்ப்பாயத்திற்கு கையை வெட்டிக்கொள் என்று பொற்கை பாண்டியன் வெட்டி கொண்டானே, வெட்டிக்கொள்ள முடியுமா? மறுநாள் தவறாக போய்விட்டது. என்ன இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எங்களை கவிழ்த்து விட்டீர்களே என்று இப்பொழுது பேசுகிறார். விவசாய சங்கங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றன. ஆகவே இதான் நிலைமை. அதாவது ஒரே வார்த்தையில் சொல்றேன், பார்த்து படிக்கிற எதிர்கட்சி தலைவர், பார்த்து படிக்கிற முதலமைச்சர், தன் சொந்த யோசனை இல்லாத எதிர்கட்சி தலைவர், தன் சொந்த யோசனை இல்லாத முதலமைச்சர், இந்த சொந்த யோசனை இல்லாத எதிர்கட்சி தலைவர் யோசனை சொல்ல சொந்த யோசனை இல்லாத முதலமைச்சர் கேட்க நாடு நடுரோட்டில் நிற்க, இதான் நாட்டினுடைய நிலைமை. சரி, இப்பதான் எனக்கு வந்து அனுபவம் இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியா தான் கத்துக்க போறோம். இப்ப நிறைய அதுக்கு நாடு ஏலம் போய் விடும் போல இருக்கு. எந்த தவறான செயல்களையும் பாரு, இப்ப பாட்டு போட்டிருக்க தீர்மானம்
நாங்கள் புதிய தீர்ப்பாயம் தருகிறோம் என்று சொல்லிவிட்டால் என்ன கதியாகும்? தெரியாமல் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், விட்டு விடுங்கள் என்று கதற வேண்டும். இது என்ன பொறுப்பான சட்டம் செய்கின்ற இடமா இது? நாடாளுகிறவர்களா நீங்கள்? ஏதாவது யோசனை வேண்டாமா? இந்த தலைமைச் செயலாளர்லாம் இருக்கிற கேட்கக்கூடாதா? தனியாக ஆலோசகர் எதுக்கு? இந்த முட்டாள்களெல்லாம் சோசியன்லேருந்து இவன் வரையிலும் எதற்கு தனி ஆலோசகன்? தலைமைச் செயலாளர் இருக்கிற அவருடைய தனி ஆலோசனை கேட்பாயா? அவர்களெல்லாம் அனுபவப்பட்டவர்கள், படித்தவர்கள், ஒவ்வொரு துறைக்கும் ஆட்கள் இருக்கு. அவர்கள கேட்டுவிட்டு நாடாள்வாயா? அப்புறம் சோசியனை ஆலோசனை வைத்துக் கொள்வது, அப்புறம் வேற வெட்டிப்பயலை ஆலோசனை வைத்து எதுக்கு தேவைன்னு கேட்டேன். ஒரே ஒரு கிருஷ்ணாரெட்டி, கோவிந்தாரெட்டி எவனும் உன்னுடைய விமானத்தில் பயணம் செய்கிறான் முதலமைச்சரை பார்ப்பதற்கு. கன்றாவியாக இருக்கிறது. எனக்கு கவலை, நீ ஆண்டு தொலைக்க வேண்டும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு என்று நான் விரும்புகிறேன். ஒரு நேர்மையாக நீ ஆண்டு இந்த தமிழ்நாடு உள்ள பால்குடி மறப்பது போல ஊழலை தமிழ்நாடு மறக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்காக நீ ஆள வேண்டும் என்பதற்காக உன்னை நான் வாயார இதையெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கிறதே தவிர நீ போக வேண்டும் என்பதற்காக அல்ல. இந்த ஸ்டாலின் மறுபடியும் வந்துவிட வேண்டாம் என்பதற்காகத்தான் இதெல்லாம் சொல்லுவேன். ஓகே. ஆனா ஆர்எஸ் பாரதி அவர்கள் இன்னைக்கு சொன்னதை நீங்க பாத்தீங்களா? என்னென்ன ஏன் அதிமுக திமுக என்ன கூட்டணி வச்சா என்னங்க தப்பு இருக்கு? என்ன திமுக என்ன அதிமுக என்ன தீண்டத்தகாத கட்சியா? நாங்க பங்காளி அப்படின்றாரு. நான் சொல்லுவார்கள். ஆனா இந்த மறுபடியும் திமுக இப்பதான் அந்த சிபிஎஸ்சி சங்க தலைவர் சொன்னதை முதல் தளத்திலேயே வைத்து கொண்டு வாங்கினார்கள், 2வது தளத்தில் எங்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். இவ்வளவு பகிரங்கமாக நடந்தது. இந்த ஆட்சி மறுபடியும் இன்னொரு தரம் வருவது திராவிடத்தின் பேராளர்களால் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் காக்கப்பட வேண்டும். நாம் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் திராவிடர்கள் என்று உணர்ந்தோம். நம்முடைய நாகரிகம் தனி நாகரிகம் என்று உணர்ந்தோம். நாம் சிந்து சமவெளி நாகரிகத்தின் தொடர்ச்சி என்று உணர்ந்தோம். இந்தியா 2 நாகரிகங்களை உடைய நாடு. ஒன்று வேத நாகரிகம், இன்னொன்று நாம். இந்த ஒரிசாக்காரனுக்கும் வங்காளிக்கும் அஸ்ஸாம்காரனுக்கும் உத்தரப்பிரதேசக்காரனுக்கும் எந்த நாகரிகமும் இல்லை. பிராமணனுடைய வேத நாகரிகத்தை இவர்கள் சுவீகரித்து கொண்டார்கள். நாம் நமக்கே உள்ள தனி நாகரிகத்தை பெற்றிருக்கிறோம். ஆகவே நான் சொல்கிறேன், வேத மதத்தை தனி மதமாக்கு. பிராமணனையும் நம்மை இந்து என்று சொல்லாதே. இந்து என்று சொல்லே வள்ளலாருக்கு தெரியாது. ஆகவே நீ தனி மதம், முஸ்லீம் தனி மதம், கிறிஸ்துவன் தனி மதம், பிராமணன் தனி மதம், அவன் வேத மதம், நாங்கள் தமிழ் சமயங்கள், சைவம், வைணவம், முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இது எங்களுடைய அடிப்படை. நாங்கள் தனி மதமாக இருக்கிறோம். 2 பேருக்கும் சேர்ந்து ஒரு பொது அறநிலையத்துறையை கேட்டோம். இந்து தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வைத்துக் கொள்வோம். பிறகு உன்னை பற்றி நாங்கள் பேச மாட்டோம். நீ சாயந்தரம் சமஸ்கிருதத்தில் சந்தியாவந்தனம் செய், நாங்கள் தேவாரம் படித்துக் கொள்கிறோம். விவகாரம் முடிந்தது. பெரியார் பாப்பான் ஒழிக என்று திட்ட வேண்டிய கட்டாயம் இனிமேல் கிடையாது. அவன் தனி மதம், முஸ்லீம் போல. நான் சொல்றது தெரியுதா? இந்த மாதிரி யோசனை எவனாவது சொல்லியிருக்கானா? எவ்வளவு காலமாக சொல்கிறேன், 15 ஆண்டுகளாக. எவனாவது கேட்குறானா? நான் ஒரு வெட்டிப்பைய கத்தட்டும்னு விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. 1,00,000 பேருக்கு மேல பாத்துட்டு இருக்காங்க உங்க பேச்ச. பல லட்சம் மக்கள் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா மீண்டும் ஒரு நேர்காணல சந்திப்போம். நன்றி. பர்சனல் லோன் வேணுமா? டாக்குமெண்ட்ஸ் இல்லாம 10 நிமிஷத்துல 15 லட்சம் வரை பணம். பூனாவாலா ஃபின்கார். கீழே உள்ள லிங்க் மூலம் இப்போதே விண்ணப்பியுங்கள்.